வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு வெள்ளை சோளம் யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு இட்லி, தோசை, பனியாரம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்துட்டு 1.5 அழகு வந்துட்டு வெள்ளை சோளம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து 2 அழகு வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பை வச்சு அளக்கீங்களோ அதே கப்பை வச்சுட்டு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அழகு வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அழகு வந்துட்டு நம்ம உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். இந்த 1/2 அழகு வந்துட்டு உளுந்து எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு இட்லியெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அழகு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்க்கும் போது தோசை அப்புறம் வந்துட்டு பனியாரெல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் வெந்தயம் வந்துட்டு இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். இதை விட ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்துட்டு உங்களுக்கு 2 நாள் கூட வச்சுக்கிட முடியாது, ரொம்ப புளிப்பு அடிச்சிடும். அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் நம்ம வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கிடணும். ஒரு 5 மணி நேரம் ஊறினா தான் வந்துட்டு இந்த சோளம் வந்து நல்லா அரைக்கிறதுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் நான் ஊற வச்சு இந்த கிரைண்டரில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் மிக்சியிலனாலும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு அரைக்கணும். ஒரு 25 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துக்கிடணும். நான் வந்துட்டு கல் உப்புங்கிறதுனால நான் வந்து மாவு ஆட்டும் போதே சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்துட்டு மாவு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 5 மணி நேரம் வந்து நான் புளிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து 4லேருந்து 5 மணி நேரமே போதும் இது புளிக்கிறதுக்கு. 7 மணி நேரம் 8 மணி நேரம் ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால் 4லேருந்து 5 மணி நேரம் மட்டும் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ மாவு நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்துட்டு துணி போட்டு அவிக்கனாலும் அவிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் எண்ணெய் தடவி அவிக்கனாலும் அவிச்சிக்கலாம். நான் வந்துட்டு எண்ணெய் எதுவும் தடவலை, கழுவிட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இட்லி மாவு ஊற்றிட்டு இட்லி சட்டியில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இட்லி தட்டை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம வந்துட்டு வேக விட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட சோள இட்லி வந்துட்டு ரெடி ஆயிரும். இதுக்கு வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கிறேன். கார சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இப்படி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பனியாரம் ஊற்றுறதுக்கு தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்துட்டு வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பொங்கி வர அளவுக்கு நம்ம வந்துட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த வெள்ளை கரைசலும் தேங்காய் திருவலும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து பனியாரக்கால் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாவு சேர்த்துக்கணும். இந்த வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து 3/4 பாகம் ஊற்றின உடனே அது நல்லா பொங்கி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் ஆகுது. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக மாவு மாதிரி தெரியுது. இந்த டைமில் நம்ம திருப்பிக்கலாம். நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கனாலும் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் எடுக்கிறப்போ வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் லைட் கலரில் எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால எப்போவுமே கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு லைட் கலரில் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஸ்டிக்கு வச்சு நம்ம குத்தி பார்க்குறப்போ நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட சோள இனிப்பு பணியாரம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த டார்க் கலரில் எடுத்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காரக்குழி பணியாரம் பண்ணுறதுக்காக நான் அடுப்பில் பாத்திரம் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். ரெண்டுமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம். இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்துட்டு சேர்த்து நல்லா வதக்கி இந்த பனியார மாவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
நம்ம வந்துட்டு இனிப்பு பணியாரம் ஊற்றுன மாதிரி தான். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3/4 பாகம் வந்துட்டு மாவு ஊற்றணும். இது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்ததுனால சட்டுன்னு பொங்கி வந்துடும். நம்ம ஊற்றுறப்பவே நல்லா பொங்கி மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துட்டோம்னா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வேக விட்டுட்டோன்னா வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் தான். இது மாதிரி இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல. நம்மளோட விருப்பப்பட்ட காய்கறிகளையும் வதக்கி நம்ம சேர்த்து இந்த பணியாரம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காரக்குழி பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது மாதிரி உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளோட கார குழி பணியாரமும் நம்ம ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா மெத்துன்னு நல்லா உத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா கிறிஸ்பியான தோசையாகவும் ஊற்றிக்கிடலாம். தோசையும் நல்லா வரும். அது மாதிரி இட்லி, பணியாரம் இந்த மாதிரி எல்லாமே நல்லா வரும். நான் சொன்ன அளவில் நீங்கள் பண்ணி பாருங்கள். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கிறிஸ்பியான தோசையாக இருக்கும். எல்லாருமே செஞ்சு பார்க்கணும்.